கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகமாக்கினார். அவன் யார் என்று சொன்னால், ஒரு வீட்டில் அதிக ஜனக்கூட்டம் இருந்தது. இயேசு அங்கே உள்ளே இருந்தார். அப்பொழுது வீட்டினுடைய மேற்கூரையை அவர்கள் திறப்பாக்கி அதில் ஒரு பிறப்பிலேயே திமிர்வாதக்காரனாக இருந்த ஒருவனை அந்த கூரையை பிரித்து கீழே இறக்கினார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார். முதலாவது அவர் கண்டு அந்த நேரத்தில் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம், ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவத்தை மன்னிப்பது. இன்றைக்கி யாருக்குமே ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் அவருக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மன்னிப்பு. அந்த இடத்துல பாவம் மன்னிப்பு இல்லாதனாலே மனிதர்கள் வியாதியிலும் வருத்தத்திலும் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்ததெல்லாம் இதுதான். அப்பொழுது அவரிடத்தில் அநேக வியாதியஸ்தர்களை இயேசு தொடும்படியாக அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. சில இடங்களில் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு இருந்தது. அந்த நேரத்தில் கூட இயேசு அவர்களுடைய சரீரப்பிரகாரமான வேதனையை நீக்கி, திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த திமிர்வாதத்திலிருந்து ஃபால்சி என்று சொல்வார்கள், அந்த பக்கவாத வியாதியிலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். அந்த சுகத்தோடு அவர் நிறுத்தி கொள்ளாமல் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். அது என்னென்னு சொன்னால், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான நேரங்களில் இயேசு சுகத்தையும் கொடுக்கிறார். அதோடு கூட மனிதனுக்கு ஆத்தும பகுதிக்கு தேவையான பாவ மன்னிப்பையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறோம், விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம பாவிகள் என்று ஒரு காலத்தில் இருந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்தோம். ஆனால் தேவன் நம்ம இரக்கங்களை கொண்டு நம்மை மன்னித்து இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமான ஒரு பாவ மன்னிப்பின் விடுதலை இருக்கிறது. அதை நாம் இந்த நாளில் கூட இதுவரை அறியாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கி அந்த திமிர்வாதக்காரன் எவ்வளவு சந்தோஷமாய் போயிருப்பான். நடக்க முடியாதவன் நடந்து சென்றான். அவனை பார்த்தாங்க. அவனையே கொண்டு தான் இந்த இடத்துல இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த பாவத்தை மன்னிக்க இவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று அந்த நேரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த சிந்தனையோடு கூட நாம் முடிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கூட நீர் மன்னித்து இந்த நாளில் அதை குறித்து சிந்திக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று நீதிமான்களாக உமக்கு முன்பாக நிற்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாவ மன்னிப்பு, அதை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக உங்களுக்கு அமையட்டும்.